ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்குமே. என் வாய்ஸ் கிளியராக கேட்குதாம்மா உங்களுக்கு? ஓ சார். ம் ஓகே, சரி, ஓகே. சரி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகே, சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா 7வதுல சி பார்ட் பார்க்க போகிறோம். அரிமரங்களின் பல்வேறு இயல்புகளையும் அவ்வியல்புகள் அரிமரங்களின் பண்பு தரத்தில் தாக்கம் செலுத்தும் விதத்தையும் விளக்குகள் கொடுத்துருக்கு. அவன் கேட்குற கேள்வி பார்த்தீங்களா இருந்தால் இது ஒரு உண்மையாகவே புது வகையான கேள்வி ஒன்று. இதை புரிஞ்சுக்கிட்டு எழுதுறதுன்றது கொஞ்சம் உண்மையாகவே ஒரு சேலஞ்சான ஒரு கேள்வி ஒன்று தான். அப்படின்னா என்னதுன்னா, அதில் பாருங்க, அதில் விஷயத்த அரிமரங்களின் பல்வேறு இயல்புகளையும் அவ்வியல்புகள் அரிமரங்களின் பண்பு தரத்தில் தாக்கம் செலுத்தும் விதத்தையும் விளக்க சொல்லியிருக்கான். இதுல முதலாவது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னதுன்னா, அரிமரத்தின் இயல்புகளை குறிப்பிட்டு அந்த இயல்புகளானது அரிமரத்தின் பண்பு தரத்தில் தாக்கம் செலுத்துறது. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அரிமரத்தின் பண்பு தரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அரிமரத்தின் பண்பு தரம்னு நம்ம சொல்றது என்னன்னா தர நியமங்கள். அதாவது மனிதர்களின் வெவ்வேறு தேவைக்கேற்ப அரிமரங்களை பயன்படுத்தும் போது அந்த அரிமரத்துக்கு இருக்க வேண்டிய தர இயல்புகள், அதாவது தர நியமங்கள்னு சொல்றோம், தர இயல்புகள், அதுதான் அரிமர பண்பு தரங்கள்னு சொல்லி சொல்றோம். விளங்குதா? ஒரு அரிமரத்தின் பண்பு தரம்னு சொல்றது என்னதுன்னா தர நியமங்கள். அதாவது ஒரு அரிமரத்துல மனிதன் வெவ்வேறு தேவைக்கேற்ப அந்த அரிமரத்தை பயன்படுத்தும் போது அவற்றிற்கு இருக்க வேண்டிய தர இயல்புகள், தர இயல்புகள், அதுதான் அரிமர பண்பு தரங்கள். அப்ப அந்த பண்பு தர இயல்புகளின் மீது தாக்கம் செலுத்தும் விதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது நிறம். நிறம் என்பது ஒரு பண்பு தரம். உனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறத்திற்கேற்ப வன்வயரம் மென்வயரம் என வேறுபடுத்தலாம். ஓகேயா? நிறத்திற்கேற்ப அது வன்வயரமா மென்வயரமா என வேறுபடுத்தலாம். உதாரணமா, கடும் நிறம் கொண்டவை எல்லாமே வன்வயரமா இருப்பதோடு அதன் வன்மைத்தன்மை, நீர் சதவீதம் என்பன குறைவாகும். ஓகேயா? இளமையான நிறங்கள், அதாவது டார்க் லைட் கலர்ஸ் இருக்கு தெரியுமா, மென்மையான நிறங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அதாவது கடும் நிறம் இல்ல, டார்க் கலர்ஸ் இல்ல, மென்மையான லைட் கலர்ஸ். ஸோ லைட் கலர்ஸ் எடுத்துக்கிட்டியா இருந்துச்சுன்னா அதுல பத்தியா இருந்துச்சுன்னா வன்மைத்தன்மை குறைவா இருக்கும். சரி, வன்மைத்தன்மை, சாரி, இதுல கடும் நீரம் கொண்டவையாக வன்வேரம் இருப்பதோடு வன்மைத்த நீர் சதவீதம் என்பன குறைவாகவும் கொடுத்திருக்கு. நீர் சதவீதம், ஓகே, சரி, வன்மைத்தன்மை நீர் சதவீதம் என்பன குறைவாகவும் கொடுத்திருக்கு. ஆனா மென்வேரம் அப்படி இல்லை. மென்வேரம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுல நீர் சதவீதம் என்பது கூட. மறந்துடாது, மென்வேரத்துல பத்தியா இருந்தா நீர் சதவீதம் என்பது கூட. ஓகேயா? மென்வேரத்துல ஏன் வன்மைத்தன்மை, வன்மைத்தன்மை என்பது குறைவு மென்வேரத்துல. ஓகே, இவன் இங்க வன்வயரம் தானே கொடுத்திருக்கு. ஓகே, ஓகே, வன்வயரம். சோ கடும் நிறம் கொண்டவையாக வன்வயரம் இருப்பதோடு வன்மைத்தன்மை நீர் சதவீதம் என்பன குறைவாகும். பெரும்பாலும் இந்த வன்வயரம் எல்லாமே எதுக்கு பயன்படுத்தும்? தளவாடங்கள் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தும். அதாவது நீ நல்லா கவனிச்சுக்க, என்னன்னா முதலாவது என்னது, அரிமரத்தின் பல்வேறு இயல்புகளையும் அவ்வியல்புகள் அரிமரங்களின் பண்பு தரத்தில் தாக்கம் செலுத்தும் விதத்தையும் விளக்க சொல்லியிருக்கு. முதலாவது அரிமர பண்பு தரத்தை நாங்க நிறமா எடுக்கிறோம், நிறத்தை எடுக்கிறோம். நிறத்தை வச்சுட்டு அரிமரத்தை எப்படி நாங்க ஊகிக்கலாம்னா, நிறத்திற்கேற்ப வன்வேரம் மென்வேரம் என வேறுபடுத்தலாம். கடும் நிறம் கொண்டவையாக வன்வேரம் இருப்பதோடு அதன் வன்மைத்தன்மை நீர் சதவீதம் என்பன குறைவாகும். ஆகையால் நாங்க தளவாடங்கள் உற்பத்தி செய்வதற்கு இதனை பயன்படுத்தலாம். சரியா? இதுல இது கொஞ்சம் பார்க்கணும், என்னன்னா அந்த வன்மைத்தன்மை குறைவுன்னு கொடுத்திருக்கு தானே, நீர் சதவீதம் குறைவு, அதை ஒத்துக்கொள்ளலாம். வன்வேரத்துல வன்மைத்தன்மை குறைவான்ற இந்த விஷயத்தை கொஞ்சம் நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா இதுல ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்கு. ஓகே, இதை நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது ரெண்டாவது இலையமைப்பு. இலையமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இலையமைப்புனா என்னதுன்னு. அதாவது ஒரு அரிமரத்தின் அழுத்தமான மற்றும் அழுத்தமற்ற தன்மை என்பதுதான் என்னது, ஒரு அரிமரத்தின் தரத்தை நாங்க தீர்மானிப்போம். உதாரணமா, தளவாடங்கள் உற்பத்தியின் போது நாங்க பயன்படுத்துறது அழுத்தமற்ற மேற்பரப்பு அழுத்தமானதாக மாற்றி பயன்படுத்தப்படும். யோசிப்பாரு, தளவாடத்துக்கு நீ எடுக்கப்படுற இத அரிமரத்தை பத்தி யாராவது நல்லா என்ன செய்வ, பொலிஷ் பண்ணுவ தானே.
அப்ப அழுத்தமற்ற மேற்பரப்பை நீ என்னவா மாத்துது? அழுத்தமானதாக மாற்றி பயன்படுத்துற. விளங்குதா? அதாவது ஒப்பமற்ற மேற்பரப்பை நீ ஒப்பமானதா மாத்துற. அதுதான் விஷயம். சரியா? அப்ப உனக்கு தெரியணும், பண்புத்தர இயல்புகள்ல முதலாவது நிறத்தை பத்தி பார்த்தோம், ரெண்டாவது இலையமைப்பை பத்தி பார்த்தோம். நிறத்துல என்ன விளக்கம் பார்த்தோம்? நிறத்திற்கேற்ப வன்வயரம் மென்வயரம் ஆகியன வேறுபடலாம். கடும் நிறம் கொண்டவை அனைத்துமே வன்வயரம், மென்மையான நிறம் கொண்டவை எல்லாமே மென்வயரம். வன்வயரத்துல பாத்தீங்கன்னா நீர் சதவீதம் என்பது குறைவா இருக்கும். ஓகே, ஆகவே அதனை தளபாடங்கள் உற்பத்தி செய்யறதுக்கு நாங்க பயன்படுத்தலாம். அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னதுன்னா, நம்ம கூடுதலா தளபாடங்கள் உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுற அரிமரம் என்பது வன்வயர பகுதியாக இருக்கும். ரெண்டாவது இலையமைப்பு. இலையமைப்புனா டெக்ஸ்டர். ஒரு அரிமரத்தின் பாத்தீங்கன்னா அழுத்தமான இலையமைப்பு இருக்கும், அழுத்தமற்ற இலையமைப்பு இருக்கும். நீ ஒரு தளவாட உற்பத்தியின் போது அழுத்தமற்ற மேற்பரப்பை நீ என்னவா மாத்தணும்? அழுத்தமானதாக மாற்றி தான் நீங்க என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இது கட்டாயம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். மூணாவது வரிகள். ஓகே, வரிகள் ஏற்கனவே நான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். சரியா? ஒழுங்கான வரிகள் கொண்டது, அதுவும் நிலைக்குத்தான ஒழுங்கான வரிகள் கொண்டதுதான் உறுதி கூடிய அரிமரமாக இருக்கணும். ஒழுங்கற்ற வரிகள் கண்டு கண்டு ஒழுங்கற்ற வரிகள் இருந்துச்சுன்னா அது உறுதி குறைந்த அரிமரமா இருக்கும். இது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன். நிலைக்குத்தான ஒழுங்கான சீரான வரிகளை கொண்டவை அனைத்துமே உறுதியான அரிமரமா இருக்கும். அதனால் அதை கட்டட நிர்மாண கட்டட நிர்மாண கைத்தொழிலுக்காக நாங்க பயன்படுத்தலாம். இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி, ஏற்கனவே சொன்னேன் உனக்கு. அப்ப வரிகள் அடிப்படையில் அரிமரத்தின் உறுதி என்பது தீர்மானிக்கப்படும். அதுக்கு உதாரணம் என்ன? ஒழுங்கான வரிகள் காணப்படுதா இருந்தா அது அது உறுதி கூடிய அரிமரமா இருக்கும். ஒழுங்கற்ற வரிகள் இருந்தா அது உறுதி குறைந்த அரிமரமா இருக்கும். இதற்கு மேலதிகமாக நாங்க பதப்படுத்தும் போது அரிமரத்தை சீவுதல், வெட்டுதல், ஆணி அறைதல், துளையிடல் என்பவற்றை தீர்மானிப்பதற்கு வரிகள் முக்கியத்துவம் உடையதாகும். அப்ப இந்த வரிகளை பத்தி ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு. பௌதிக இயல்புகள்ல வரிகளை பத்தி சொல்லி கொடுத்தேன். ஆணி அறையக்கூடிய தன்மையும் சொல்லி கொடுத்தேன் உனக்கு. சரியா? அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு அரிமரத்தின் பண்புத்தர இயல்புகளின் மீது தாக்கம் செலுத்தும் விதம் என்றா முதலாவது பண்புத்தர இயல்பு என்ன பார்த்தோம்? நிறத்தை பத்தி பார்த்தோம். ரெண்டாவது இளையமைப்பை பத்தி பார்த்தோம். மூணாவது வரிகளை பத்தி பார்த்தோம். நாலாவது நாங்க பார்க்க போறது ஈரலிப்பு உள்ளடக்க பெருமானத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது மோய்ஸ்சர் கண்டென்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஈரலிப்பு உள்ளடக்க பெருமானம். அது என்ன சார் ஈரலிப்பு உள்ளடக்க பெருமானம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உனக்கு தெரியும், ஒரு அரிமரத்தை சமநிலை ஈரலிப்பு உள்ளடக்க நிலைமைக்கு ஒரு உட்படாத ஒரு அரிமரத்தினால் செய்யப்பட்ட பொருட்கள் சாரி ஸ்டூடெண்ட்ஸ், கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, சாரி. ஓகே, கவனிங்க. அப்ப அரிமரத்தின் பண்புத்தர இயல்புல நாங்க நாலாவதா பாக்குறது என்னது? ஈரலிப்பு உள்ளடக்க பெருமானம். உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இதை அழகா விளங்கப்படுத்துறேன், கவனி. ஈரலிப்பு உள்ளடக்க பெருமானம்னா உனக்கு தெரியும், ஒரு அரிமரத்துல நீர் காணப்படுற நிலைகள் ரெண்டு இருக்கு. என்னென்ன நிலைகள் நான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேன்? ஒன்னு நார் நிரம்பல் நிலை, இன்னொன்னு சமநிலை ஈரலிப்பு அடக்கம். அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னன்னா, ஒரு சமநிலை ஈரலிப்பு உள்ளடக்க நிலைமைக்கு ஒரு உட்படாத அரிமரத்தினால் செய்யப்பட்ட ஒரு மரம் இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருள் என்பது பின்னொரு காலத்துல சுருங்கி விரிதலுக்கு உட்படும். சுருங்கி விரிதல்னா என்ன? சுருங்கவும் சான்சஸ் இருக்கு, விரியவும் சான்சஸ் இருக்கு. எப்படி சார் சுருங்கும், எப்படி சார் விரியும்டா, நீ அதிகமான வெப்பநிலை உள்ள சூழல்ல வச்சு சாரீரப்பதன் குறைவான உள்ள சூழல்ல வைக்கும் போது அந்த குறிப்பிட்ட அரிமரத்தினால் ஆக்கப்பட்ட பதார்த்தம் என்ன நடக்கும்? சுருங்கும். சுருங்கும். ஏன்னா வெப்பநிலை கூட. சரியா? வெப்பநிலை கூடனா அரிமரத்திலிருந்து வலிக்கு நீர் இழக்கப்படும். அப்ப அரிமரமானது சுருங்கும். அந்த அரிமரத்தினால் ஆக்கப்பட்ட பொருட்களுமே சுருங்கும். அதே நீ அந்த குறிப்பிட்ட பொருளை பத்தினா சாரீரப்பதன் அதிகமா உள்ள சூழல், வெப்பநிலை குறைவான உள்ள சூழல்ல வைக்கும் போது பத்தியா இருந்தா அந்த அரிமரம் விரிதலுக்கு உட்படும். இதனால் பாத்தீங்களா இருந்த என்ன ஏற்படுதுன்னா, அந்த குறிப்பிட்ட அரிமரத்தின் சந்தி இணைப்புகள்ல தளர்வு ஏற்படும். தளர்வுனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன சொல்றது, அந்த இலையங்கள் தளர்ந்து போயிடும். விளங்குதா? அதனால அவங்க சொல்றாங்க, நீங்க அந்த அளவுக்குலாம் எழுத தேவையில்லை. ஈரலிப்பு உள்ளடக்க பெருமானம்னா நீங்க சிம்பிளா எழுதல வேண்டியதுதான். சமநிலை ஈரலிப்பு அடக்க நிலை அடையாத அரிமரம் இருக்கு தெரியுமா? இந்த அரிமரத்தை பத்தி அறிஞ்சுன்னா, நீ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பத்தியா இருந்துச்சுன்னா அந்த அரிமரத்தால் ஆக்கப்பட்ட பொருள் இருக்கு தெரியுமா, அந்த பொருள் அளவுல பாத்தீங்கன்னா குறைவு ஏற்படும். காரணம் என்னதுன்னா, அது சுருங்கி விரிதலுக்கு உட்படுறதுனால. விளங்குதா? சரி, அடுத்தது பத்தியா இருந்தா அடர்த்தி. அடர்த்தி எடுத்துக்கிட்டா உனக்கே சொன்னேன், அது பௌதிக இயல்புகள்ல ஒண்ணு.
அரிமரத்தின் அடர்த்தி என்பது மென் வன் ஆக ஆகிய வைரத்தின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். மென் அரிமரம் வன் அரிமரம் ஆகிய அடிப்படையில தீர்மானிக்கப்படும் அரிமரத்தின் அடர்த்தியை வச்சுக்கொண்டு. அடர்த்தி கூடிய அரிமரம் உறுதியானது, அவை தளபாடங்கள் நிர்மாணிப்பதற்கு பயன்படுத்தப்படும். அதே மாதிரி அடர்த்தி குறைந்த அரிமரமானது அரிமரத்தை பதப்படுத்திய பின்னர் தளபாடங்களை செய்வதற்கு பயன்படுத்தலாம். காரணம் என்னன்னா, அதை பதப்படுத்தும் போது உறுதித்தன்மை அதிகரிக்கும். இது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தனா இல்லையா உனக்கு? ஒரு அடர்த்தி குறைந்த அரிமரத்தை நாங்க பதப்படுத்தும் போது கட்டாயம் அதுல உறுதித்தன்மை அதிகரிக்கும்னு சொல்லி. ஏன்னா பதப்படுத்தும் போது என்ன நடக்கும்? அந்த அரிமரத்தில் உள்ள ஈரலிப்படக்க சதவீதம் அல்லது நீரடக்க சதவீதம் யாதாயினும் ஒரு மட்டத்திற்கு குறையும். அப்படி குறையும் போது பாத்தீங்கன்னா அந்த அரிமரத்தின் உறுதித்தன்மை என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். இது மறந்துடாது என்னைக்குமே. ஓகேயா? அடுத்தது கடைசி உறுதித்தன்மை. உறுதித்தன்மை அப்படின்னா என்னதுன்னா, ஒரு அரிமரத்துண்டு சுருங்கும் போது காட்டும் எதிர்ப்பு தன்மை அதிகமாக உள்ள போது அது நிறையை தாங்கி நிற்கும் கூரையை அமைப்பதற்கான அரிமரத்துண்களாக பயன்படுத்தலாம். அது என்னது? சுருங்கும் போது காட்ட எதிர்ப்பு தன்மை என்ன தன்மை? என்ன எதிர்த்தன்மை, என்ன எதிர்ப்பு தன்மையை பத்தி சொல்றாங்க இது ஃபுல்லாவே? நீ நல்லா யோசிச்சுட்டு சொல்லு. இந்த உறுதித்தன்மைன்னு சொல்றது கூட அவங்க என்னத்த உறுதித்தன்மையை சொல்றாங்க? என்ன பேர்? இதை நாங்க எப்படி படிச்சோம்? உறுதித்தன்மைன்னு படிச்சோமா இல்லாட்டி வேற ஏதாவது படிச்சோமா? அரிமரத்தின் வலிமைன்னு படிச்சோம். வலிமை. ஓகே, எத்தனை விதமான வலிமை பார்த்தோம் நாங்க? 4. என்னென்ன வலிமை சொல்லு. நெருக்கு வலிமை, இழுவை வலிமை, கொய்வு வலிமை. ஓகே, நெருக்கு பூனல் வலிமை. வலிமை. ஓகே, நெருக்கு வலிமை, இழுவை வலிமை, இழுவை, கொய் வலிமை, கூணல் கூனல் வலிமை, வலிமை. கொய்வு வலிமை. ஓகேயா? இப்ப சொல்லு, முதலாவது வலிமை எதை பத்தி சொல்லியிருக்கு? அரிமரத்துண்டு சுருங்கும் போது காற்ற எதிர்ப்பு தன்மை, சுருங்கலுக்கு காற்ற எதிர்ப்பு தன்மை. நெருக்கு வலிமை. நெருக்கல் வலிமை. அடுத்தது அரிமரத்துண்டின் நீட்சிக்கு, நீட்சினா இழுவைக்கு, இழுவைக்கு காற்ற எதிர்ப்பு தன்மை என்ன வலிமையா இருக்கும்? இழுவை வலிமை. இழுவை வலிமை. இழுவை வலிமை. அதே அரிமரத்துண்டானது நெகிழ்வு தன்மைக்கு காட்டும் எதிர்ப்பு தன்மை, இது என்ன வலிமையா இருக்கு? பூனல் வலிமை. பூணல் பூனல் வலிமை. வலிமை. பூணல் வலிமை. அடுத்தது ஒரு அரிமரத்துண்டோட ஒரு பகுதி மற்றைய பகுதியிலிருந்து வேறாவதற்கு காற்ற எதிர்ப்பு தன்மை என்னது? கொய்வு வலிமை. கொய்வு வலிமை. அப்ப இது ஃபுல்லாவே வலிமையை பத்தி தான் விளங்கப்படுத்தணும். ஆனா அப்படி விளங்கப்படுத்தினாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல என்னது? அரிமரத்துண்டு சுருங்குவதற்கு காட்டும் எதிர்ப்பு தன்மை அதிகமாக உள்ளது அப்படின்னா என்ன? என்ன அதிகமாக உள்ளதுன்னு அர்த்தம்? வலிமை. எஸ், நெருக்கல் வலிமை அதிகமா உள்ள ஒரு அரிமரத்தை எடுத்தா அது என்ன செய்யும்னா நிறையை தாங்கி நிற்கும் கூரையை அமைப்பதற்கான அரிமரத் தூண்களாக பயன்படுத்தப்படும். இதைத்தான் நாங்க என்ன என்ன சொல்லி கொடுத்தேன். பண்ணை கட்டமைப்புகள்ல நெருக்கல் வலிமை அதிகமாக காணப்படக்கூடியது எந்த எப்படிப்பட்ட எதுக்கு? பண்ணை கட்டமைப்புகள்ல எதுக்கு நாங்க நெருக்கல் வலிமை அதிகமா காணப்படுறதை எடுப்போம் நாங்க அரிமரத்தை என்ன தயாரிக்கிறதுக்கு? ஒரு அரிமரத்தின் பண்ணை கட்டமைப்பு அமைக்கும் போது அதுல கீழ்கை மரம் தெரிவு செய்யும் போது அந்த கீழ்கை மரம்ன்றது என்னது? கூரையை தாங்கி நிற்கிற பகுதி தான் அந்த கீழ்கை மரம். அப்ப அந்த கீழ்கை மரத்தை பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நாங்க எடுக்கிற நேரம் அதுல நெருக்கல் வலிமை அதிகமாக காணப்பட வேண்டும். ரெண்டாவது இழுவை வலிமை. இது உனக்கு தெரியும். இழுவை வலிமைன்றது என்னதுன்னா, இல்ல சொல்றான் பாரு, ஒரு அலுமாரியின் சட்டகங்களுக்கு இடையிலான பலகை கீலங்களாக பயன்படுத்தப்படும் கொடுத்திருக்கு. அது என்ன அலுமாரியின் சட்டகங்களுக்கு இடையிலான பலகை கீலம்னா? உங்களுக்கு அந்த பீரோ எல்லாம் படிச்சு பார்த்திருக்கீங்க தானே? ஒரு அரிமரத்தில் ஆகப்பட்ட அந்த துணி எடுக்கிற பீரோ மாதிரி. அந்த அலுமாரியில சட்டகங்களுக்கு இடையில பலகை கீலங்கள் வைப்பாங்க தெரியுமா? அந்த பலகை கீலங்கள் எப்படி இருக்கும்னா இழுவைக்கு எதிர்ப்பு தன்மையை காட்டக்கூடியதா இருக்கணும். இழுவைக்கு, அதாவது நீட்சிக்கு எதிர்ப்பு தன்மை காட்டக்கூடியதாக இருக்கணும். விளங்குதா? சோ அதுதான் பாத்தீங்களா இருந்த என்னது? இழுவை வலிமைன்னு சொல்றான். அடுத்தது கொய்வு வலிமை. கொய்வு வலிமையில என்ன உதாரணம் கொடுத்திருக்கான் பாரு. ஒருவேளை கொய்வு வலிமை அதிகமாக காணப்படுதுன்னா அதை எதுக்கு பயன்படுத்தலாம்? உச்சி கூரைக்கு கீழ் தொடர்பு படுத்தும் பலகைக்காக. உச்சி கூரைனா என்ன அர்த்தம்னு கேட்டா, எங்கட கூரையோட உச்சி இருக்குதானே, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பலகைகளாக வைப்போம் தெரியுமா? அந்த உச்சி கூரைக்கு கீழ் தொடர்புபடுத்தும் பலகைக்காக நாங்க கொய்வு வலிமை பயன்படுத்தும். அதை கூணல் வலிமை எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலங்கள் அமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அரிமரங்கள் இருக்கு தெரியுமா? அந்த அரிமரத்துல இந்த கூணல் வலிமைன்றது காணப்படும்.
அப்படின்னா என்னது? நெகிழ்வுத்தன்மைக்கு காற்ற எதிர்ப்புத்தன்மை அதிகமா இருக்கணும், ஊனல் வலிமை அதிகமா இருக்கும். பாலங்கள் அமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த அந்த மரத்தால் ஆக்குற தொங்கு பாலம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொங்கு பாலம்னு ஒரு மரத்தால் ஆக்கப்பட்டிருக்கும் பழைய காலத்து படங்கள் அதுல எல்லாம் பார்த்திருப்பீங்க, தெரியுமா? இடைக்காலத்து படங்கள் எல்லாத்துலயும் அரிமரத்தால் சரி. செஞ்சிருப்பாங்க. அதைத்தான் சொல்றாங்க அவங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கேட்டீங்கன்னா, ஒரு அரிமரத்தின் பண்பு தரம்னா என்னென்ன பார்த்தோம்? இப்ப சிம்பிளா யோசிங்க, என்னென்ன பண்பு தரம் பார்த்தோம் இப்ப வரைக்கும்? இதுல உறுதித்தன்மைக்கு பதிலா நீரடி வலிமைன்னு வச்சுக்கோ. ஓகே, உறுதித்தன்மைக்கு பதிலா வலிமைன்னு வச்சுக்கோ. ஓகே, வேற என்ன பார்த்தோம்? நிறம். அடுத்தது? அடர்த்தி, நிற ஓகே. அடர்த்தி நீரடக்கம் ம். நிறம், அடர்த்தி, அடுத்தது ஈரலிப்படக்கம், அடுத்தது வரிகள், ஓகே வரிகள். ஓகே, வேற? இழையமைப்பு, ஆ? இலை. இலையமைப்பு, ஓகே, இலையமைப்பு. இழையமைப்பு, வேற? வலிமை வலிமை, வலிமை. ஓகே, வலிமை. அப்ப கிட்டத்தட்ட பத்தியா இருந்துச்சுன்னா இந்த 6 பாயிண்ட் நீ பார்த்த. இந்த 6ஐயுமே உன்னால விளங்கப்படுத்தக்கூடியதா இருக்கணும். இந்த 6க்குமே பொதுவா ஒரு விஷயம் இருக்கு. என்னது இந்த 6மே? என்னது? அரிமரத்தின் பண்பு தரங்களாக இருந்த போதிலும் இந்த 6மே என்னது கிட்டத்தட்ட? எதுக்குள்ள வரும் இதெல்லாம்? பௌதீக, எஸ், புதிய கிட்டத்தட்ட இயல்புகள், இது எல்லாமே பௌதீக, பௌதிக இயல்புகள் இல்லைங்களா? ஓகே. அதுல ஆணி அறையக்கூடிய தன்மை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, சிலது இருக்கு, அது எல்லாமே பொறிமுறை இயல்புகளுக்குள்ள வரும். விளங்குதா? சோ இதுல நீங்க பார்த்தது பெரும்பாலும் எல்லாமே என்னதுன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா என்னது? பௌதிக இயல்புகள் தான் வரும். ஓகேயா? அப்போ ஒரு அரிமரத்தின் நிறம் எடுத்துக்கிட்டா வண்ணரிமரம், சாரி, வண்ணரிமரம், மென்னரிமரம் எடுத்துக்கிட்டா அதுல நிறத்தின் அடிப்படையில நாங்க அதை பிரிக்கலாம். அடர்த்தியின் அடிப்படையிலையும் வண்ணரிமரம், மென்னரிமரம் பிரிக்கலாம். ஈரலிப்பு அடக்கத்தின் அடிப்படையிலையும் உங்களுக்கு சொல்லலாம். வரைகளின் அடிப்படையிலையும் நீங்க சொல்லலாம். இலையமைப்பு அடிப்படையிலையும் நீங்க சொல்லலாம். வலிமையோட அடிப்படையிலையும் நீங்க என்ன செய்யலாம்? சொல்லலாம். அப்ப இது 6ம் தான் என்னதுன்னா ஒரு அரிமரத்தின் பண்பு தரத்தில் ஏற்படக்கூடிய அந்த இயல்புகள், அரிமரத்தின் இயல்புகள். ஓகே, இதுல பண்பு தரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் அவங்க கொடுக்குறாங்க, தாக்கம் செலுத்தும் விதம். இது எதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? எதுக்கும் திருப்பியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நல்ல ஒரு கேள்வி உண்மையாவே. ஓகேயா? இது கூட நான் யோசிக்காத கேள்வி, இதெல்லாம் வந்திருக்கு எக்ஸாம்ல. ஓகேயா? சோ பாருங்க கொஞ்சம். ஓகே, சரி. அடுத்தது இது ஈஸியான விஷயம், இது நீங்க எழுதுவீங்க, கட்டாயம் தெரிவு செய்யற ஒரு கேள்வியா இருக்கும். பயிர்ச்செய்கை நிலத்தில் நாட்டுவதற்கு முன்னர் நாற்று மேடையில் நாற்றுக்களை பராமரிப்பதனால் ஏற்படுகின்ற நன்மைகள். அப்ப நீ என்ன எழுதுவ? எதுக்கு வரைவிலக்கணம் எழுதுவது? நாற்று மேடைக்கு எஸ். அப்ப நாற்று மேடையில் வரைவிலக்கணம் என்ன சொல்லி கொடுத்திருக்கு உனக்கு? நடுகை பொருட்களை அல்லது நாற்றுக்களை பாத்தீங்களா இருந்தா தரையில் நிரந்தரமாக நடுகை செய்யும் வரையில் பாதுகாப்பாக பேணி வருகின்ற மற்றும் மற்றும் முடிச்சு வை. சொல்லி கொடுத்திருக்கேன், முடிச்சு வை, நோட்ஸை தேடாத. என்னது நாற்று மேடைக்கு என்ன வரைவிலக்கணம் சொல்லி கொடுத்திருக்கேன்? நடுகை பொருட்களை அல்லது நாற்றுக்களை தரையில் நிரந்தரமாக நடுகை செய்யும் வரையில், ஓகேயா, பாதுகாப்பாக பேணி வருகின்ற மற்றும் மற்றும் இனப்பெருக்கத்துக்கு. நாற்றுக்களின் இனப்பெருக்கத்துக்கு தேவையான வெரி சகல குட், கருமங்கள், வெரி குட். என்னது? நாற்றுக்களின் இனப்பெருக்கத்துக்கு தேவையான சகல கருமங்களையும் செய்கின்ற இடம்தான் எவ்வாறு அழைக்கப்படும்? நாற்று மேடை என அழைக்கப்படுகின்றது. இப்போ மறந்துடாத, அப்ப நாற்று மேடைனா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயமா. சரியா? ஓகே. அப்ப நாற்று மேடையின் நாற்றுக்களை பராமரிப்பதன் நன்மைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. உனக்கு தெரிஞ்சிருக்கணும் நாற்று மேடையில் நாற்றுக்களை பராமரிப்பதன் நன்மைகள் அப்படின்னாவே உனக்கு ஈஸியா நீ எழுதுவதானே. முதலாவது என்னது? செலவு குறைவு. ஏன் இது செலவு குறைவு? நாற்று மேடையில நாங்க பராமரிக்கிறது செலவு குறைவு. ஏன்? ஒரு சிறிய இடப்பரப்புல பாத்தீங்களா இருந்தா நாற்றுக்களை நாங்க இதாக்க போறது, பராமரிக்க போறனால எங்களோட உழைப்பா இருக்கட்டும், காலமா இருக்கட்டும், மூலப்பொருட்களா இருக்கட்டும், ஓகேயா, இது ஈஸியா எங்களால என்ன செய்யக்கூடியதா இருக்கும்? முகாமைத்துவம் செய்யக்கூடியதா இருப்பதனால் பெரிய நிலப்பரப்புக்கு தேவையான நாற்றுக்களை செலவு குறைவாக எங்களால் என்ன செய்து கொள்ளலாம்? உருவாக்கி கொள்ளலாம். விளங்குதா உனக்கு நான் சொல்றது? அதாவது ஒரு நாற்று மேடையில நீ நாற்றுக்களை பராமரிப்பதென்ற நன்மைன்னு கேட்டா செலவு குறைவு முதலாவது. ஏன்? ஒரு சிறிய இடப்பரப்புல நீ நாற்றுக்களை உருவாக்கும் போது உண்ட நாற்றுக்களுக்கான நாற்று நாற்றுக்களை பராமரிப்பதற்கு தேவைப்படுற உழைப்பு, காலம், மூலப்பொருள் என்பவற்றை நீ சீராக முகாமை செய்யக்கூடியதாக இருக்கும். விளங்குதா? இது முதலாவது. ஓகேயா? ரெண்டாவது, பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு என்பது இலகு. இப்படி பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு என்பது இலகு. விளங்குதா? அதே என்ன பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு என்பது இலகு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ யோசிச்சு பாரு. சிம்பிள், அதே விஷயம்தான்.
சிறிய இடத்துல பாரியளவான நாற்றுக்களை நீ வளர்ப்பதன் மூலம் உனக்கு ஈஸியா பராமரிச்சும் கொள்ளலாம், ஈஸியா அதை பாதுகாத்தும் கொள்ளலாம். எதுல இருந்து பாதுகாத்து கொள்ளலாம் ஈஸியா? எதுல இருந்து பாதுகாத்து கொள்ளலாம்? எஸ், நோய்ப்பீடை தாக்கத்துல இருந்து இலகுவா உன்னால நீ என்ன செய்து கொள்ள முடியும்? நாற்றுக்களை பாதுகாத்து கொள்ள முடியும். காரணமே என்னதுன்னா, இது சிறிய சிறிய இடத்துல நாங்க செய்ய போறோம், அதிக அளவு நாற்றுக்களை வளர்க்க போறோம். அடுத்தது, நோயற்ற சுறுசுறுப்பான ஒரே மாதிரியான நாற்றுக்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுல முக்கியம் இதுதான், ஒரே மாதிரியான. அது என்ன ஒரே மாதிரியான? ஒரே வளர்ச்சியுள்ள, ஓகே, ஒரே வளர்ச்சியுள்ள ஒரே உயரம் உள்ள தாவரங்களை நீ பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் பாரு, விளக்கம் என்ன கொடுத்திருக்கு பாரு. களத்தினுள் நடுவதற்கு நாற்றுக்களை தேர்ந்தெடுக்கும் போது நோய் தாக்கமற்ற ஒரே வளர்ச்சி வீதம், நான் சொன்னேன் ஒரே வளர்ச்சி வீதம் உடைய நாற்றுக்களை நீ என்ன செய்து கொள்ளலாம்? நாற்று மேடையில நாற்று மேடையில வளர்த்து தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஓகேயா? அடுத்தது 4வது, பீடை சேதங்களை கட்டுப்படுத்தல் இலகு. இதுக்கும் அதே தான். இங்க பாரு, நான் சொன்னேன் குறைந்த அளவு இடத்துல நீ நாற்றுக்களை வளர்ப்பதன் மூலம் தொடர்ச்சியாக பரிசீலிப்பதற்கு ஏதுவாக அமையும். ஏன்னா நாற்று மேடைன்றது பெரிய இடப்பரப்புல நீ செய்ய போறது இல்ல, ஒரு சிறிய இடப்பரப்புல அதிக அளவான நாற்றுக்களை நீ என்ன செய்ய போற? வளர்க்க போற, உருவாக்க இல்ல, நாற்றுக்களை வளர்த்து அதுக்கு தேவையான கருமங்களை செய்ய போற. அப்ப ஈஸியா நோய்ப்பீடை சேதங்களை நீ கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது, களத்தில் இயந்திர பயன்பாடு என்பது இலகுவானது. இயந்திர பயன்பாடுன்றது என்னது? உனக்கே தெரியும், நாற்று மேடையில உனக்கு கூடுதலா இந்த டபோக் நாற்று மேடை இருக்கு, தெரியுமா? விளங்குதா? இந்த நாற்று மேடை தான் இலகுவாக நாங்க என்ன செய்யறது, எதை கொண்டு செல்றதுக்கு பயன்படுத்துறது இலகுவா? எந்த நாற்றுகளை இலகுவா கொண்டு செல்றதுக்கு பயன்படுத்துறது? டபோக் நாற்று மேடை. டபோக் நாற்று மேடை எல்லாமே எதை இலகுவா கொண்டு செல்றதுக்கு பயன்படுத்தப்படும்? நெல். விளங்குதா? சோ இந்த மாதிரி களத்தில் இயந்திர பயன்பாடு என்பது இலகு. டபோக் நாற்று மேடை ஈஸியா கொண்டு செல்லலாம். நாற்று நடுங்கின்ற இயந்திரம் மூலம் களத்தில் இலகுவாக நாட்டக்கூடியதா இருக்கும் எங்களுக்கு. ஏன்? ஒரு நாற்று மேடையை நாங்க உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு நாற்று மேடை மூலமாக நீ களத்துல இயந்திர பயன்பாடு என்பது இலகு. ஏன்னு சொல்லு. நீ விதைய போட்டு, நான் உனக்கு சொல்றேனே, விதைய போட்டு நீ நாற்றுக்களை உருவாக்கி அந்த நாற்றை அறுவடை செஞ்சு அந்த நாற்றை தனித்தனியா பிரிச்சு நடுறதுக்கும், ஏற்கனவே பாத்தியா இருந்தா டபோக் நாற்று மேடையில பாத்தியா இருந்தா நெல் நாற்றுக்களை உருவாக்குன பிறகு அந்த நாற்றுக்களை கொண்டு சென்று நீ வயல்ல நடுவதற்கும் டிஃபரெண்ட் இருக்கு. எது ஈஸின்னு நினைக்கிற? எது உனக்கு ஈஸின்னு நினைக்கிற? எது எது ஈஸியன் வினைத்திறனானது எது? உனக்கு நெல் நாட்டுறது தெரியுமாடாமா? நெல் நாட்டுறது என்னது நாடா? நான் உனக்கு சொல்றேன், தெளிவா சொல்றேன், கவனி. சரியா? சோ ஃபுல்லாவே தண்ணி எல்லாம் ஃபுல்லா நீர் பாய்ச்சின பிறகு பாத்தீங்களா இருந்தா ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, நெல்லை பாத்தீங்கன்னா அந்த வயல்ல விசிறி விடுவாங்க. விளங்குதா? நெல்லை நல்லா விசிறி விட்டோம்னா அந்த நெல்லுல இருந்து நாற்றுக்கள் வளருமா? வளர்ந்த நாற்றுக்களை பறிச்சுட்டு அந்த நாற்றுக்களை தனித்தனியா நடுவாங்க. எப்படி? தனித்தனியா நடுவாங்க. விளங்குதா? சோ அப்படித்தான் ஆரம்பத்துல செஞ்சுட்டு வந்தாங்க. இப்ப என்ன தெரியுமா செய்யறாங்க? அந்த நெல்லை டபோக் நாற்று மேடைன்னு ஒரு நாற்று மேடை இருக்கு, நான் உனக்கு காட்டியிருக்கேன். நெல்லுக்கு சிறந்த நாற்று மேடை டபோக் நாற்று மேடை தான். ஈஸியா கொண்டு செல்லலாம், நெல் அப்படியே அந்த புல்லு கட்டுமாய் மடிச்சு கொண்டு போகலாம். விளங்குதா? அப்ப அந்த நெல்ல நாற்றுக்களை உருவாக்குறதுக்கு சிறந்த நாற்று மேடை டபோக் நாற்று மேடை. இந்த டபோக் நாற்று மேடை மூலமாக நாற்றுக்களை உருவாக்கிட்டு அந்த நாற்றுக்களை நீ ஈஸியா என்ன செய்ய முடியும்? எங்கட வயல்ல என்ன செய்ய முடியும்? நாற்று நடுகின்ற இயந்திரத்தின் மூலமாக களத்துல இலகுவாக நாட்டக்கூடியதா இருக்கும். கூடுதலா நிறைய பேர் இப்ப இதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க. கிளிநொச்சியில கூட நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அந்த கம்பெனிஸ் கொஞ்சம் இருக்கு. அந்த கம்பெனிஸ்ட வேலையே இதுதான். அவங்களோட வேலை என்னதுன்னு கேட்டா, விவசாயிகளுக்கு பாத்தீங்களா இருந்தா டிரெக்டாவே நெல்லுல அவங்க நாற்றுக்கள் எடுத்து தானே மீள் நடுகை செய்வாங்க. அதாவது அவங்க நாற்றுக்களை உருவாக்கி வித்துக்களை போட்டு நாற்றுக்களை எடுத்து அந்த நாற்றுக்களை மீள் நடுகை செய்வாங்க, தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு நடுவாங்க. விளங்குதா? சோ அந்த வேலையை இலகுவாக்குறதுக்காக நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நான் இன்ட்ரா ட்ரேடர்ஸ் நிறைய எங்கட எங்கட பெட்ச்மேட்ஸ் நிறைய பேர் அங்க வேலை செய்யறாங்க. ஓகேயா? அவங்க செய்யறதே அதை தான். விளங்குதா? ஒரு நாற்று மேடையில நல்லா இதை எடுத்துட்டு, அதாவது நாற்றுக்களை எடுத்துட்டு அந்த நாற்றுக்களை தனியா என்ன செஞ்சிருவாங்கன்னா, இப்ப யாரோட வயலுக்கு நெல்லை விதைக்கணுமோ அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஓனர் கிட்ட பேசிட்டு நாங்க நெல் நாற்றுக்களை நாங்க நட்டு தாரோன்னு சொல்லி இயந்திரத்தை பயன்படுத்தி என்ன செய்வாங்கன்னா நாற்றுக்களை நட்டு கொடுப்பாங்க. அந்த அவங்களோட காணியில அந்த நாற்றுக்களை நட்டு கொடுப்பாங்க. விளங்குதா? சோ இது நாற்று மேடை மூலமாக தான் இந்த பிரச்சனை, இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா இலகுவாக்கப்படுது. விளங்குதா? புரியுதா உனக்கு? கிளியரா?
ஓம் சார். ஓகே, ஸோ இது மறந்துடாதீங்க, என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு கேட்ட எழுத தெரிஞ்சிருக்கும், தயவு செஞ்சு சொல்றேன் நான். ஓகேயா? ஸோ நான் உண்மையாவே இந்த இந்த கேள்வியெல்லாம் நான் வருமானு என்ன சொல்ற, எதிர்பார்க்கல இந்த கேள்வி எல்லாமே. ஏன்னா ஈஸியான விஷயங்கள் இது எல்லாமே. விளங்குதா? ஈஸியான கேள்விகள் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, ஆனால் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ஓகேயா, 6வது, போகத்துக்கு இடையிலான இடைவெளியை குறைத்துக் கொள்ள முடியும். அது என்ன போகத்துக்கு இடையிலான இடைவெளியை குறைத்துக் கொள்ள முடியும்? உனக்கு தெரியும், நாற்று மேடையில் நாற்றுக்களை வைத்திருக்கும் காலத்தின் போது களத்தினை தயார்படுத்திக் கொள்ள முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீ வழக்கமா பத்தியா இருந்துச்சுன்னா நம்ம நாற்றுக்களை எங்க உற்பத்தி செய்வோம்? வயல்ல தான் உற்பத்தி செய்வோம். இப்ப அதுக்கு பதிலாக நாங்க என்ன செய்யறோம்? நாற்று மேடையில நாற்றுக்களை உற்பத்தி செஞ்சு அந்த நாற்றுக்களை தான் அதுக்கப்புறம் எங்க மாத்துறோம்? வயலுக்கு மாத்துறோம். இந்த தருணத்துல போகத்துக்கு இடையிலான இடைவெளியை எங்களால குறைச்சு கொள்ள முடியும். ஏன்? ஏன்னா நான் நாற்று மேடையில நாற்றுக்களை வச்சு அந்த டைம்ல களத்தை நான் என்ன செய்து கொள்ளுவேன்? தயார்படுத்தி கொள்ளுவேன். களம் தயாரானோன்னு, களம்னா என்னது? எங்களோட விவசாய நிலம் தயாரானோன்னு நான் என்ன செய்வேன்? என் நாற்று மேடையில் உள்ள நாற்றுக்களை பாத்தீங்களா இருந்தா ஒரு அளவு குறித்த அளவு வளர்ந்த பிறகு அந்த நாற்று மேடையில் உள்ள நாற்றுக்களை எதுக்கு மாத்திருவேன்னு கேட்டீங்கன்னா, எங்களோட வயலுக்கு பாத்திருவேன். வயலை தான் இங்க களம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உனக்கு? கிளியரா? அப்ப உனக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ, நாற்று மேடையில் நாற்றுக்களை பராமரிப்பதனால் ஏற்படும் நன்மைகள்னு கேட்டா நீ ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஓகே, என்னென்ன நன்மைகள் பார்த்த இப்ப வரைக்கும் என்ன நன்மைகள் பார்த்த? முதலாம் நன்மை என்ன செலவு பார்த்த? குறைவு. செலவு குறைவு. வேற? பாதுகாப்பது மற்றும் பராமரிப்பு இலகு. ஓகே, வேற என்ன பார்த்த? ஒரே சீரான பயிர் சார்ந்து பெறலாம். ஒரே ஒரே அளவான உயரத்தை கொண்ட பயிர் தாவரங்களை பெறலாம். ஓகே, அடுத்தது, நோய் பீட தாக்கங்கள வளர்ச்சியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் நாற்றுக்களை. அடுத்தது, களத்தின் இயந்திர பயன்பாடு இலக்கு. களத்தில் இயந்திர பயன்பாடு என்பது இலக்கு. வேற? போகத்துக்கு இடையிலான இடைவெளியை குறைத்துக் எஸ், கொள்ளும். போகத்துக்கு இடையிலான இடைவெளியை நாங்க என்ன செய்யலாம்? குறைத்துக் கொள்ளலாம். நீ சொல்லு, இதை தவிர்த்து ஏதாவது நன்மை இருக்கா? நல்லா யோசிச்சுட்டு சொல்லு, நம்ம படிச்சதுல. ஒற்றுக்கன்றுகள் பெறலாம். வெரி குட், இதுதான் விஷயம். ஒட்டுக்கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம் நாங்க. விளங்குதா? ஒட்டுக்கன்றுகள். விளங்குதா? ஒட்டுக்கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். விளங்குதா? அதை தவிர்த்து வேற ஏதாவது யோசி. இது இல்லாம ஏதாவது வேற ஏதாவது, இதுல சொல்லி இல்லாதது வேற ஏதாவது. சூழல் நிபந்தனைகளுக்கு இசை எஸ், வெரி குட், இதுதான் விஷயம். விளங்குதா? அப்ப இதுதாண்டி விளங்குது. நீங்க சொல்றது சரி, 100% சரி. அதை நீங்க எழுதலாம் நீங்க. விளங்குதா? நாட்டு மேடை என்ன கேட்டிருக்காங்க? நாட்டு மேடை பராமரிப்பதற்கு நன்மைகள் தானே கேட்டிருக்காங்க. சூழல் நிபந்தனைகளுக்கு ஏற்ப இசைவுபடுத்திக் கொள்ளலாம் நாங்க. ஏன்? நாட்டு மேடையை ஒரு சிறிய இடப்பரப்புல கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் நிபந்தனைக்குள்ள நாங்க வளர்க்கும் போது என்ன செஞ்சு கொள்ளலாம்? கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் நிபந்தனைக்குள்ள வளர்க்கும் போது என்ன செய்து கொள்ளலாம்? சூழல் நிபந்தனைகளை எங்களுக்கு ஏற்றவாறு இசைவுபடுத்திக் கொள்ளலாம். இது ஒரு நன்மை. விளங்குதா? சோ அப்ப ஞாபகம் வச்சுக்கோ, நாங்க படிச்சதுதான் எழுத போறடாமா. விளங்குதா? சோ என்னைக்கும் பயப்படாத. ஒரு கேள்வி அவன் கேட்கிற விதம் எங்களுக்கு பயமா இருக்கும். இங்க பாரு, சாதாரணமாவே நாட்டு மேடையிட நாற்றுக்களை பராமரிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைன்னு சும்மா கேட்டிருக்கான். அவன் எப்படி கேட்கிறான்? பயிர்ச்சை நிலத்தில் நாட்டுவதற்கு முன்னர் நாற்று மேடையில் அப்படின்னு கேட்டிருக்கான். நீ பயிர்ச்சை நிலத்துக்கு நாட்டுறதுக்கு தானே நாற்று மேடையில நீ பயிர் செய்வ. விளங்குதா? அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கேட்கிறான், உனக்கு பயமுடுத்துற மாதிரி. ஆனா அதுல ஒரு கேள்வி, படிச்ச கேள்வி தான். நம்ம நாற்று மேடையில நாற்றுக்களை பராமரிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அவன் மறந்துடாது. அதை கொடுத்து விளங்கப்படுத்துது. விளங்கப்படுத்துற நேரம் இப்படித்தான் விளக்கம் இருக்கணும். தேவையில்லாம அலம்பி விடக்கூடாது. இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, அதெல்லாம் எழுதக்கூடாது. சிம்பிளான வலை விளக்கம், சாரி, விளக்கமா இருக்கணும். பாரு, செலவு குறைவு. செலவு ஏன் குறைவு? சிறிய இடப்பரப்பிலேயே நாற்றுக்களை உருவாவதற்கான உழைப்பு, காலம், மூலப்பொருள் என்பவற்றை இலகுவாக முகாமை செய்து கொள்ளக்கூடியதாக இருப்பதனால் செலவு குறைவான ஒரு முறையாகும் நாற்று மேடையில நாங்க பயிர்களை நாட்டுறது. அந்த மாதிரி நீங்க எழுதணும். விளங்குதா? பாயிண்ட், கீவேர்ட் மட்டும் தான் மெயின். இங்க கீவேர்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்தது இது பார்க்கல. ஓகே, ஆனா உண்மையாவே நான் சொல்றேன், அந்த 2023ஆம் ஆண்டு பேப்பர் தான் கெஸ் பண்ண 100%. நான் கெஸ் பண்ணதுல பாத்தீங்கன்னா 100% சரியா வந்த ஒரு விஷயம். ஏன்னா கிட்டத்தட்டமே ஒரு 5-6 கேள்வி 2023 வந்துச்சு. அப்படியே கெஸ் பண்ணது 100% நான் சொல்றேன். நான் பயப்படாம. மற்ற பேப்பர்ஸ்ல எல்லாமே நான் கெஸ் பண்ணது எல்லாமே ஒண்ணு ஸ்ட்ரக்சர்ல கெஸ் பண்ணுவேன், எஸ்ஏக்கு வந்துடும். எஸ்ஏல கெஸ் பண்ணா ஸ்ட்ரக்சர் வந்துடும். 2023 மட்டும் தான் பெஸ்டா கெஸ் பண்ணதுலேயே பாத்தீங்கன்னா 100% எஸ்ஏக்கு சரியா வந்தது. அடுத்த கேள்வி இதுதான் நான் கெஸ் பண்ண கேள்விகள் ஒன்று நான் சொன்னேன்.
கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனையின் கீழ் பயிற்சியை மேற்கொள்வதன் முக்கியத்துவம். இது பாத்தியா இருந்துச்சுன்னா சாதாரணமா இந்த டியூட்ல மட்டுமே 12 15 பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். விளங்குதா? இங்க இவன் 10 பாயிண்ட் கொடுத்துருக்கான். அப்ப நீங்க எத்தனை பாயிண்ட் எதிர்பார்ப்போம் உனக்கிட்ட? 8 பாயிண்ட் எதிர்பார்ப்பான் இந்த இடத்துல. டியூட்லயே 12 பாயிண்ட் கொடுத்துருக்கேன் நான். அப்ப கட்டுப்பாட்டு நிபந்தனையின் கீழான பயிற்சியை மேற்கொள்வதன் முக்கியத்துவம்னு கேட்டா முதலாவது நீ என்ன எழுதணும்? கட்டுப்பாட்டு நிபந்தனைகளின் கீழான பயிற்சிகைனா என்னன்னு எழுதணும். நேத்து தான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு கட்டுப்பாட்டு நிபந்தனையின் கீழான பயிற்சிகைனா என்னன்னு சொல்லு. நேத்து படிச்சோம் நாங்க கட்டுப்பாட்டு நிபந்தனையின் கீழான பயிற்சிகை. அது பாதுகாக்கப்பட்ட மனைக்கு எழுதணும் நாங்க. அதே வரை விளக்கணம் தான் இங்கேயுமே. என்ன வரை விளக்கணும் சொல்லு, விளக்கமா சொல்லு. நேத்து பார்த்தோம். காற்றுக்குரிய சூழ்நிலையும் மண் சூழலையும் கட்டுப்படுத்தி ஓகே, அதுக்கு முதல் என்ன வரும்? பாதுகாக்கப்பட்ட சூழல் ஓகே சொல்லு. கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் நிபந்தனையின் கீழ் காற்றுக்குரிய சூழலையும் மண் சூழலையும் கட்டுப்படுத்தி பயிர் விளைச்சல், விளைபொருளின் தரம், விளைபொருளின் அளவு ஆகியவற்றை மேம்படுத்துற செய்யக்கூடிய செய்கை அல்லது செயல்முறை அல்லது ஆவண செய்தல். மேம்படுத்துவதற்கான ஆவண செய்தல். ஆவண செய்தல்னா என்னது? நடவடிக்கை எடுக்கிறது. இதுதான் என்னது? கட்டுப்பாட்டு நிபந்தனை கீழான பயிற்சி. அதுல ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ் என்ன தெரியுமா? எதை கட்டுப்படுத்த போற? காற்றுக்குரிய சூழலும் மண் சூழலையும் கட்டுப்படுத்தி செய்ய போற. என்னென்னத்தை அதிகரிக்க போற? பயிர் விளைச்சல் அளவு, அதன் தரம். இதுதான் கீவேர்டு. அந்த கீவேர்டு இருந்துச்சுன்னா நீ எப்படி வரைவிலக்கணம் எழுதினாலும் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. பாரு, அந்த கீவேர்டை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது கட்டுப்பாட்டு நிபந்தனை கீழான பயிற்சியிட முக்கியத்துவம். இது பொதுவா நீ எழுதுவ. முதலாவது என்னது? பொருத்தமற்ற காலநிலை நிலைமைகளில் பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பினை தவிர்க்க முடியும். அது என்ன பொருத்தமற்ற காலநிலை நிபந்தனைகள்? அதிக மழை, அதிக காற்று, அதிக சூரியொளி போன்ற பாதகமான சூழல் நிபந்தனைகளில் இருந்து பாத்தீங்களா இருந்துச்சுன்னா எங்கட நாட்டுக்களை நாங்க பாதுகாக்க முடியும். ரெண்டாவது, வருடம் பூராவும் பயிற்சியை மேற்கொள்ளலாம். என்ன விளக்கம்? போக காலத்தில் மட்டுமன்றி போகம் அல்லாத காலத்திலும் நாங்க பொருத்தமான சூழல் நிபந்தனைகளை எங்களால வழங்க முடியும். விளங்குதா? இதே சாதாரண சூழல்ல செய்யற மாதிரி இருந்தா நீ யோசிப்பாரு, போக காலத்தில் மட்டும்தான் நாங்க என்ன செய்து கொள்ளலாம்? நாட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனை கீழான பயிற்சிகளை பத்தியா இருந்தா போக காலத்தில் மட்டுமன்றி போகம் அல்லாத காலத்திலும் நாங்க பயிற்சியை மேற்கொள்ளலாம். மூணாவது, நோய் மற்றும் பீடை தாக்கத்தில் இருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். காரணம், நாங்க கட்டுப்பாட்டு நிபந்தனை கீழான பயிற்சி என்பது எங்க செய்ய போறோம்? ஒரு பாதுகாக்கப்பட்ட மனைக்குள்ள. அப்படி பாதுகாக்கப்பட்ட மனைக்குள்ள பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நோய்பீடை தாக்கங்களோட வளர்ச்சி வீதமா இருக்கட்டும், நோய்பீடை தாக்கங்கள் நாட்டுக்களை பாதிக்கிற வீதமா இருக்கட்டும் குறைவா இருக்கும். காரணம் என்ன? எங்கட கண்காணிப்பது இலகுதானேமா. விளங்குதா? ஈஸியா நாங்க நோய்பீடைகள் உள்நுழைவது வந்துச்சுன்னா, உள்நுழைஞ்சாவோ தாக்கம் இருந்தா ஈஸியா கண்காணிக்கலாம். விளங்குதா? ஆகவே நோய் மற்றும் பீடை தாக்கத்திலிருந்து பயிர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். நாலாவது, உயர்ந்த தரமுடைய விளைச்சல்களை பெற்றுக்கொள்ளலாம். அது என்ன சார் உயர்ந்த தரமுடைய விளைச்சல்? உனக்கே தெரியும். விளங்குதா? கட்டுப்பாட்டு நிபந்தனை கீழான பயிற்சியை நான் செய்யும் போது நான் ரசாயன பசலை பயன்படுத்த மாட்டேன், ரசாயன பீடை நாசினி, கலை நாசினி பயன்படுத்த மாட்டேன். அப்படி கட்டுப்பாட்டு நிபந்தனை கீழான பயிற்சியின் போது விவசாய ரசாயனங்களோட பயன்பாடு, சரியா, ரசாயன பசலைகளோட பயன்பாடு மட்டுப்படுத்தப்படுவதனால் எனக்கு கிடைக்கிற உற்பத்தியோட தரம் என்ன நடக்கும்? எனக்கு கிடைக்கிற உற்பத்தியின் தரம் என்ன நடக்கும்? உயர்வா இருக்கும். அடுத்தது 5வது பாயிண்ட், ஓரளவு பரப்பில் கிடைக்கும் விளைச்சல் அளவு உயர்வாகும். அது என்ன ஓரளவு பரப்பில் கிடைக்கும் விளைச்சல் அளவு உயர்வுன்னு சொல்லி? உனக்கே தெரியும், இந்த கட்டுப்பாட்டு நிபந்தனை கீழான பயிற்சி என்பது ஒரு மூடப்பட்ட மனை. விளங்குதா? ஒரு மூடிய தொகுதிக்குள்ள நாங்க என்ன செய்ய போறோம்? பயிற்சிகை செய்ய போறோம். அப்படி மூடிய தொகுதிக்குள்ள பயிற்சிகை செய்யும் போது பாத்தீங்கன்னா ஓரளவு பரப்பு, அதாவது குறுகிய பரப்புல அதிகளவான விளைச்சலை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணம் என்னது? நிலைக்குத்து பயிற்சிகை, கிடையுறை பயிற்சிகை, நீர்மய ஊடக பயிற்சிகை, காற்றின் வளர்ப்பு, இது எல்லாமே சேர்த்து ஒரே பயிற்சிகைன்னு சொல்லலாம். என்னது? ஓரளவு பரப்பில் கிடைக்கும் விளைச்சல் அளவை உயர்த்துவதற்கு பயன்படுத்துற பயிற்சிகை முறை. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வேர்ட்ல சொல்லிடலாம். என்ன பயிற்சிகை? டேய் நல்லா யோசிடா. டேய் மண்ணின்றைய பயிற்சிகைடா தம்பி. விளங்குதா? யோசி. நிலைக்குத்து பயிற்சிகை, கிடை பயிற்சிகை, இது ரெண்டுமே என்னது? திண்ம ஊடக பயிற்சிகை. நீர்மய ஊடக பயிற்சிகை என்பது திரவமய ஊடக பயிற்சிகை. காற்றில் வளர்ப்புன்றது ஏரோபோனிக்ஸ். இது மூணுமே சேர்ந்துதான் என்னது? மண்ணின்றைய பயிற்சிகை. நீ ஓரளவு பரப்பில் கிடைக்கும் விளைச்சல் அளவை உயர்த்தணும்னா நீ செய்யக்கூடிய பயிற்சிகை என்னவா இருக்கணும்னா மண்ணின்றைய பயிற்சிகை மட்டும்தான். ஏன்னா மண்ணின்றைய பயிற்சிகையில நீ மண் இல்லாமே நீ என்ன செய்து கொள்ளலாம்னா
சூழலை கட்டுப்படுத்தி என்ன செய்து கொள்ளலாம், பயிற்சியை மேற்கொள்ளலாம். விளங்குதா? இது மறந்துடாது என்னைக்குமே. ஓகேயா? ஓகே ஓகே. அடுத்தது, பசலை மற்றும் நீர் என்பன ஒரே தொகுதியினூடாக பயிருக்கு வழங்கப்படும். உனக்கே தெரியும் இதுக்கு என்ன நீர்ப்பாசன முறை பயன்படுத்தும், யோசி. பசலை மற்றும் நீர் என்பன ஒரே தொகுதியினூடாக பயிருக்கு வழங்கணுமா இருந்தா என்ன நீர்ப்பாசன முறை? துளி துளி பாசனை நீர்ப்பாசன முறையை நாங்க பயன்படுத்தணும். நீ யோசி, துளி நீர்ப்பாசன முறையை உன்னால பெரிய ஒரு 2 ஏக்கர் 4 ஏக்கர் காணிக்கு செய்ய முடியும் உன்னால துளி நீர்ப்பாசனத்தை? முடியாது. அப்ப ஒரு கட்டுப்பாட்டு நிமிடம் கீழான பயிற்சிகையில உன்னால ஈஸியா வினைத்திறனா என்ன செய்ய முடியும், நீரையும் பயன்படுத்த முடியும், அந்த நீருடன் சேர்ந்து பசலையும் நீ என்ன செய்ய முடியும், உனக்கு விநியோகிக்க முடியும். ஏன்னா இது எப்படிப்பட்ட இடத்துல செய்ய போறது, ஒரு மூடிய தொகுதிக்குள்ள செய்யற பயிற்சிகை முறை. அதனால பயிருக்கு கொடுக்கப்படுற பசலை வினைத்திறனும் நீர் பயன்பாட்டு வினைத்திறன் என்பது அதிகம். காரணம் என்னன்னா, துளி நீர்ப்பாசனத்தின் மூலம் நீங்க பசலையும் நீரையும் ஒரேடியாக கலந்து அனுப்பலாம். அடுத்தது, பயிரின் வினைத்திறன் அதிகரிக்கும். எப்படி அதிகரிக்கும் பயிரின் வினைத்திறன்? இங்க நாங்க பயன்படுத்துற உள்ளீடுகள் என்பது குறைவு. யோசிப்பாரு, உள்ளீடுன்றது என்னது, மூலப்பொருள். நாங்க பயன்படுத்துற இன்புட் கொடுக்கிற உள்ளீடு என்பது குறைவு. ஆனா அந்த பயிரின் மூலம் கிடைக்கும் விளைச்சல் அளவு எங்களுக்கு என்னது, அதிகம். அப்ப எங்களோட பயிரின் வினைத்திறன் என்பது என்ன நடக்கும், அதிகரிக்கும். விளங்குதா? உனக்கு நான் உனக்கு சிம்பிளா சொல்றேனே, நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோ. நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற நேரம் எந்த கேபிட்டல் அமௌண்ட், நான் கொடுக்குற மூலதனம் குறைவா இருந்து லாபம் கூடவா இருந்தா அதுதான் எஃபிஷியன்டான வினைத்திறனான ஒரு பிசினஸா இருக்கு. அப்போ ஒரு பயிரின் வினைத்திறன் அதிகரிக்குதுன்னா காரணம் என்ன, அந்த பயிருக்கு கொடுக்குற உள்ளீடு குறைவா இருந்து அந்த பயிர் மூலமா கிடைக்கிற விளைச்சல் அளவு எனக்கு அதிகமா இருந்தா அந்த பயிரின் வினைத்திறன் என்பது என்ன நடக்கும், அதிகரிக்கும். பயிரின் வினைத்திறன் அதிகரிக்கிறதுக்காக நீங்க பயன்படுத்தப்படுற பாத்தீங்களா இருந்துச்சுன்னா மெத்தட், பயிற்சிகை மெத்தட் என்னதுன்னா கட்டுப்பாட்டு நிபந்தனைகளின் கீழான பயிற்சிகை. இது மறந்துடாது. அடுத்தது, உயர் சந்தை கேள்வி மற்றும் விலை என்பவற்றை இதன் விளைச்சலுக்காக பெற்றுக்கொள்ள முடியும். உனக்கே தெரியும், நீ யோசிச்சு பாரு. இப்போ உனக்கு சாதாரணமா நிலத்துல விளைஞ்ச ஒரு பயிர் ஒண்ணு உனக்கு விற்கிறதுக்கு என்ன சொல்றது, வாங்குறதுக்கு போற, அதுக்கு பக்கத்திலேயே உனக்கு பத்தியா இருந்துச்சுன்னு என்னதுன்னா தரமான நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் பாதுகாக்கப்பட்ட மனையில என்ன சொல்றது வளர்ச்சி அடைஞ்சதை எடுத்துட்டு வராங்க. இந்த ரெண்டையும் பார்க்கும்போது ஃப்ரெஷ்னஸ் எதுல கூடவா இருக்கும்னு நினைக்கிறேன், பாதுகாக்கப்பட்ட மனையில வளர்த்தது இல்லையா ஃப்ரெஷ்னஸ்னா, நோய் பீடை தாக்கம் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. அதே மாதிரி இதுலையா சாதாரண நம்ம வயல் நிலத்துல வளர்த்துதா, விலை எதுக்கு கூடவா இருக்கும், எஸ் பாதுகாக்கப்பட்ட மனைக்கு தான் விலையும் கூடவா இருக்கும். பாதுகாக்கப்பட்ட மனையில இருந்து எடுக்கப்படுற பயிர் விளை பொருட்களுக்கு விலையும் கூடவா தான் இருக்கும். விளங்குதா? சோ அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. ஓகே. சோ இந்த கீழ் சூப்பர் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வர எல்லாமே பாதுகாக்கப்பட்ட மனைகள்ல இருந்து எடுக்கிறது தான். ஓகே. டிமோலங்காடு எத்தனையோ இது இருக்கு அங்க பாத்தீங்களா இருந்துச்சுன்னா பிளான்டேஷன்ஸ் இருக்கு. விளங்குதா? அதுல இருந்து எடுக்கிற பாத்தீங்களா இருந்துச்சுன்னா காய்கறிகளை தான் இங்க சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எல்லாமே விற்கிறாங்க. அதனாலதான் அதோட விலை பாத்தீங்களா இருந்தா கூடவா இருக்கு. விளங்குதா? அடுத்தது, உரிய தொழில்நுட்ப உத்திகளை பயன்படுத்துவதனாலும் அதிக லாபத்தை ஈட்டுவதனாலும் இளைஞர்களிடையே பயிற்சியை ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. கட்டாயமே. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்ப கூடுதலாக நீங்க ஃபேஸ்புக் இதுல எல்லாம் பாக்குறீங்க தெரியுமா, பிளான்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி பாக்குறீங்களா? கூடுதலா ஃபேஸ்புக்ஸ் இன்ஸ்டாகிராம்ஸ்ல எல்லாமே வரும். பிளான்டேஷன் படத்தை போட்டுட்டு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்களா இருந்தா உங்களுக்கு மாசம் மாசம் 10,000 15,000 என்னமோ தாரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. விளங்குதா? காரணம் என்னன்னா, இளைஞர்கள் பாத்தீங்களா இருந்தா இந்த குறிப்பிட்ட பிளான்டேஷன்ஸ்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஆர்வமா இருக்கும். அவ்வளவு தேவையில்ல, நானே ஆர்வமா இருக்கேன். ஏன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா அதுக்கு இப்ப கிட்டத்துல பாத்தீங்களா இருந்தா அதுக்கு ஃபார்முக்கு பின்னாடி பாத்தீங்களா இருந்தா அடிக்கிறதுக்கான முயற்சி போய்கிட்டு இருக்கு. ஒரு கிரீன் ஹவுஸ். ஆனா செலவு கூட, மூலதன செலவு கூட, ஆனா அதுல இருந்து கிடைக்கிற லாபம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான லாபமா இருக்கும். அப்ப உரிய தொழில்நுட்ப உத்திகளை பயன்படுத்துவதனாலும் அதிக லாபத்தை ஈட்டுவதனாலும் இளைஞர்களிடையே இப்பயிற்சிகை முறை ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. நீங்க கூடுதலா பாருங்க, இப்போ உள்ள நிறைய பிளான்டேஷன் வெனிலா இருக்கு தானே, வெனிலா காய் இருக்கு தெரியும், வெனிலா அந்த இது எடுத்துக்கொள்றாங்க எசன்ஸ் எல்லாமே, அந்த வெனிலா காய்னு சொல்றாங்க ஃபிளேவர். அந்த வெனிலா காயோட பிளான்டேஷன்லாம் நடக்குது. ஆனை கொய்யா அந்த மாதிரி நிறைய பிளான்டேஷன் செய்யறாங்க முக்கியமான. ஸோ அதுல இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டிட்டு வருது. இப்ப நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சே, எனக்கு எங்க பொடியொருத்தன் எங்கட இதுல வேலை செஞ்ச பொடியொருத்தன் பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சுட்டான்.
லிமோன்னு ஒன்று இருக்கு. அது அவன்ட பார்ட்னர்ஷிப்ல வர கம்பெனி ஒன்று தான். எங்கட யூனிவர்சிட்டியில படிச்ச பொடியும் ஒருத்தன் தான். லிமோன்னு நினைக்கிறேன். லிமோ பிளான்டேஷனா சம்திங் ஏதோ. ஆமா லிமோ பிளான்டேஷன் தான். எஸ். அவனே எனக்கு நிறைய தடவை அனுப்பி இதுல இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்றான். ஏன்னா காரணம் என்னன்னா அவன் படிச்ச படிப்பு அது. கட்டுப்பாட்டு நிபந்தனை கீழான பயிற்சிகைன்றது அவன் படிச்ச படிப்புகள் ஒண்ணு. கண்ட்ரோல் என்வாயரன்மெண்டல் அக்ரிகல்ச்சர் விளங்குதா? அதுல ஸ்பெஷல் செஞ்ச ஒரு ஆள் அவன். அப்ப அவன் யோசிப்பான் அதை தானே. இப்ப நான் எக்வா கல்ச்சர்ல ஸ்பெஷல் செஞ்ச ஆள். அப்ப நான் என்னத்தை யோசிப்பேன்? ஃபார்முக்கு தான் யோசிப்பேன். இதுதான் டெக்னாலஜி கொடுக்குற உங்களுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சுயமாக ஒரு தொழிலை தொடங்குறதுக்கான எல்லா விஷயத்தையும் டெக்னாலஜியில நீங்க படிச்சு கொள்வீங்க. ஆனா என்ன, அதுல உள்ள அந்த லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா, அதுதான் நீங்களா படிச்சு கொள்ளணும். விளங்குதா? எப்படி கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க தான் படிச்சு கொள்ளணும். விளங்குதா? சோ இப்போ உரிய தொழில்நுட்ப உத்திகளை பயன்படுத்துவதனாலும் அதிக லாபத்தை ஈட்டுவதனாலும் இளைஞர்களிடையே இப்பயிற்சியில் ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியத்துவம். ஏன்னா உனக்கு ஈஸியா என்ன செய்து கொள்ளலாம், கட்டுப்பாட்டு நிபந்தனையின் கீழான பயிற்சியை தன்னியக்கமயப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது ஆட்டோமேஷன் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம வெவ்வேறுபட்ட தொழில்நுட்ப உத்திகளை கையாளலாம். உனக்கு நீ சாதாரண சூழல் நிபந்தனையில வெவ்வேறு தொழில்நுட்ப உத்திகளை கையாள முடியுமா? உன்னால கையாள முடியுமா? வெவ்வேறு அந்த ஆடினம் மூலமா தண்ணியக்க நீர்ப்பாசன தொகுதி இந்த மாதிரி விஷயங்களை கையாள முடியுமா உன்னால? இல்ல. முடியாது. முடியாது, கஷ்டம். விளங்குதா? ஏன்? சூழல் நிபந்தனைகளால் அது பாதிக்கப்படும். ஆனா கட்டுப்பாட்டு சூழல் நிபந்தனை கீழான பயிற்சிகளை நீ என்ன செய்யலாம்? தன்னியக்கமயப்படுத்தலாம். பல்வேறு பயிற்சிகை முறைகளை பின்பற்றலாம். வேறுபட்ட தொழில்நுட்ப உத்திகளையும் கையாளலாம் உன்னால. இது மறந்துடாத என்னைக்குமே. கடைசி பாயிண்ட், மிகவும் நல்ல ஒரு பாயிண்ட். நிச்சயிக்கப்பட்ட சந்தை இலக்குகளின் ஊடாக வர்த்தக ரீதியிலான விவசாய கைத்தொழிலுக்கு திட்டமிடப்பட்ட செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். சிம்பிளா நான் உனக்கு சொல்லவா? உனக்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, அண்ணே எனக்கு 1000 இது தேவை. உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, 1000 கிலோ ஏதோ ஒரு காய்கறி தேவைன்னு சொல்றாரு. இப்ப நீ யோசி, நீ சாதாரண சூழல்ல இருக்கு தெரியுமா? சாதாரண சூழல் இருக்கு தானே, வயல் நிலங்கள் இருக்கு தானே, அந்த வயல் நிலங்கள்ல நீ பயிற்சிகை செய்யும் போது நீ 100% அவருக்கு உறுதி செய்யலாமா, 1000 கிலோ நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு இந்த டேட்டுக்குள்ள தாரேன் சார் அப்படின்னு சொல்லி நீ சொல்ல முடியுமா உன்னால? இல்ல. முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? ஏன்னா சூறாவளி வரலாம், ஏதாவது கடும் காற்று வீசலாம், இல்லாட்டி அதிக மழை வீழ்ச்சி பெஞ்சு பயிர் நாசமா போலாம். விளங்குதா? அதே நான் கட்டுப்பாட்டு நிபந்தனை கீழான பயிற்சிகை செய்யறேனா இருந்துச்சுன்னா எனக்கு 100% சொல்ல முடியும், அண்ணே 1000 முடியாதுன்னா 700 எடுக்கலான்னு அப்படின்னு சொல்றேன். ஏன்? நான் அங்க போட்டது எவ்வளவா இருக்கும், ஒரு 900 விதைகளா இருக்கும். காய்கறிகளை நட்டு இருப்பேன்னு வச்சுக்கோ. அந்த 900 காய்கறி மரங்கள்ல இருந்து எங்களுக்கு ஒரு 700 காய் என்னால அன்னளவா பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்? அதுலயும் சின்ன சின்ன பூச்சி தாக்கம் வரும் தானே. எப்படியும் இருக்கும், பூச்சி தாக்கம் இருக்கும். மத்ததை விட சாதாரண வயல் நிலங்கள்ல செய்யற உற்பத்திகளை விட இந்த உற்பத்திகள்ல பூச்சி தாக்கம்ன்றது குறைவா இருக்கும். ஆகவே எங்களால் என்ன செய்து கொள்ள முடியும், ஒரு நிச்சயிக்கப்பட்ட சந்தை இலக்குகளின் பால் செயற்பட முடியும் எங்களால். விளங்குதா? அதை தான் விளக்கத்துல கொடுத்திருக்கான் பாரு. புறக்காரணிகள் மூலம் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைத்து மண் மற்றும் வளிக்குரிய சூழல் காரணிகளை கட்டுப்படுத்தி இலக்குகளுக்குரிய பயிற்சியை மேற்கொள்ளலாம். அதன இலக்குகள்னா டார்கெட். விளங்குதா? எனக்கு இந்த கம்பெனிக்கு 800 கிலோகிராம் மிளகா கொடுக்கணும்னா அந்த 800 கிலோகிராம் மிளகாவை எனக்கு சரியான டைம்ல கொடுத்து கொள்ள முடியும். ஏன்னா எனக்கு பயம் இருக்காது. ஏன்? ஏன்னா நான் வளர்க்க போறது எதுக்குள்ள, கட்டுப்பாட்டின் கீழான பயிற்சிக்கு, ஒரு பாதுகாக்கப்பட்ட மனைக்குள்ள. எனக்கு அங்கிருந்து கிடைக்கிற 100% உற்பத்தி வினைத்திறனா கிடைக்கும். விளங்குதா? 700 கிலோ நான் கொடுக்குறேன்னா 100% இந்த டைமுக்குள்ள நான் 700 கிலோ கொடுக்க முடியும் என்னால. ஆனா சாதாரண சூழல் நிபந்தனையில என்ன செய்யலாது எங்களால கொடுக்க. பயிர் செய்யும் போது சரியான இலக்குகளின்பால் செயற்பட முடியுமா எங்களால? செயற்பட முடியுமா? செயற்பட முடியுமா முடியாதா? சாதாரண நாங்க வயல் நிலத்துல செய்யும் போது இல்ல இல்ல. சார். முடியாது. சோ இதைத்தான் நீ விளங்கப்படுத்தணும் கட்டாயம். ஓகேயா? சோ இதை மறந்துடாத. அப்ப இதை வாசிக்கிற நேரம் உன் மைண்ட்ல ஏதாவது தோணுதா? என்ன தோணுது இதுல ஏதாவது உனக்கு? எனக்கு ஒண்ணு தோணுது. உனக்கு என்ன தோணுது பாப்போம். நான் சொன்ன தோன்றது உனக்கு விளங்குதா? இப்ப நாங்க வாசிச்சுட்டு விளங்கப்படுத்திட்டு போறோம் தானே. உனக்கு ஏதாவது தோணுது அந்த இடத்துல? என்ன தோணுது உனக்கு? எனக்கு ஒண்ணு தோணுது, உனக்கு இதுதான் தோணும்னு சொல்லி. என்னது சொல்லு பாப்போம். சார் இந்த ஸ்கீம்ல உள்ள மாதிரியே சார் என்னால விளக்கம் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுதான் எல்லாருக்கிட்டையும் உள்ள டவுட்.
உனக்கு நான் என்ன தெரியுமா சொல்றேன்? விளக்கம்ன்றது என்ன தெரியுமா? நீ எழுத போற பாயிண்ட்டுக்கான ஒரு எலாபரேஷன். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு பாயிண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பாயிண்ட்டை நீ என்ன செய்ய போற? விளங்கப்படுத்த போற. விளங்கப்படுத்தும் போது ஒவ்வொரு ஆக்கள்கிட்ட விளக்கம்ன்றது மாறுமா, வேற வேற மாதிரி இருக்குமா. ஸ்கீம்ல வேறமா இருக்கும், இன்னொருத்தவங்க வேறமா எழுதுவாங்க, நீங்க வேறமா எழுதுவீங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆனா அவங்க மெயினா பாக்குற என்ன தெரியுமா? பாயிண்ட்ல இந்த இது வருதா, அந்த சொற்பதம் வருதான்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது, விளக்கத்திலே அந்த சொற்பதம் வருதான்னு பார்க்க சொல்லுவாங்க. அந்த சொற்பதம் வந்துச்சுன்னா அதுக்கான முழு மார்க்ஸையும் கொடுக்க சொல்லுவாங்க. அதனாலதான் நான் உனக்கு என்ன சொல்றேன், படிக்கும் போது உனக்கு என்ன நோட் நாங்க சொல்லி கொடுக்குறோமோ அதே பாயிண்ட்டை நீ எழுது. விளங்குதா? அந்த பாயிண்ட் எழுது. விளங்குதா? இது எல்லாமே நாங்க எண்ட்ல படிச்சது. 11ஆம் பாடத்துல இது அப்படியே நான் உனக்கு படிச்சு கொடுத்தேன். அதே விஷயங்கள் தான் இதுலயுமே இருக்கு, எந்த வித மாற்றமும் இல்லை. விளங்குதா? 11ஆம் பாடத்துல நாங்க என்ன படிச்சோமோ அதே பாயிண்ட்ஸ் தான் இதுலயும் இருக்கு, எந்த வித மாற்றமும் இல்லை. அந்த பாயிண்ட்டை நான் விளங்கப்படுத்தியும் விட்டேன் நான் அந்த டைம்ல உனக்கு. அப்ப விளக்கம் என்பது யாரு கையில இருக்குன்னு கேட்டா, நீ உன்கிட்ட தான் இருக்கு. நீ தான் எழுத போற விளக்கம் என்பது. ஓகே, அதனால தயவு செஞ்சு சொல்றேன், குழம்பிடாது. சோ இத பாரு, இதுதான் 11ஆம் பாடம். இங்க பாரு, இங்க பாரு. பாதகமான வானிலை நிபந்தனை வந்துருந்துச்சா? ஓகேயா? ரெண்டாவது, போக காலத்தில் மட்டுமின்றி போகம் அல்லாத காலங்களிலும் பயிர் விளை பொருட்களை பெறலாம். வந்துச்சு தானே? மூணாவது, நோய்ப்பீடை தாக்கங்களில் இருந்து பயிர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்ப நோய்களுக்கு ஆளாகினாலும் கூட கட்டுப்படுத்துவது என்பது இலகு. இந்த மாதிரி பாரு, எத்தனை பாயிண்ட்ஸ் வந்துச்சு பாரு. இதுல வராத பாயிண்ட்ஸும் இருக்கு அதுல. விளங்குதா? இப்ப நான் உனக்கு படிச்சு கொடுத்ததுல வராத பாயிண்ட்ஸும் அதுல இருக்கு. விளங்குதா? சோ இங்க பாரு, இதெல்லாம் படிச்சு கொடுக்க பாரு. பசலைகளையும் நீரையும் ஒரே தொகுதியின் மூலம் பயிருக்கு வழங்க முடியுமாதலால் என்னது, விளைச்சல் அதிகரிப்பதோடு உழைப்பு நீர் ஆகியவற்றை மீதப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப இதைத்தான் நீ எழுத போறாங்க. விளங்குதா? புரியுதா உனக்கு நான் சொல்றது? கிளியரா? ஓம் சார். ஓகே, ஓகே. சோ திருப்பியும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. கீவேர்ட்ஸ் தான் மெயின். விளங்குதா? மெயின் கீவேர்ட்ஸ் தான். அந்த கீவேர்டோட நீ எழுதினியா இருந்துச்சுன்னா உனக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, நீ அதை பத்தி யோசிக்காத என்னைக்குமே. உனக்கு எஸ்ஏ எழுதுற நேரம் உனக்கு அதை தான் நான் சொல்றேன். எஸ்ஏ எழுதுற நேரம் என்னைக்கு சொல்றேன், நீ படிச்சதை அப்படியே நீ எழுத போற. எழுதும் போது முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுது. அடுத்தது அதுக்கு ஓவரா விளக்கம்ன்றது, ரொம்ப விளக்கம் எழுதுனா உனக்கு டைம் இருக்காது. விளக்கம்ன்றது எப்படி இருக்கும்னு தெரியுமா? அந்த பாயிண்ட்ஸுக்கான காரணம் என்ன, என்ன அந்த பாயிண்ட்டை நீ விளங்கப்படுத்துறதுக்கு நீ எப்படி விளங்கப்படுத்துவ, ஷார்ட்டா விளங்கப்படுத்துறதுல ரொம்ப விவரமா விளக்கம் எல்லாம் கொடுக்க தேவையில்ல. ரொம்ப விவரமா கொடுக்க தேவையில்ல, ஓரளவு கொடுக்கணும் தான் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும். ஆனா ரொம்ப விவரமா தேவையில்ல. விளங்குதா? இங்க பாரு, இந்த கேள்வியில நீ அவ்வளவு தேவையில்லை. இந்த கேள்வி என்ன விளங்கப்படுத்திருக்காங்க? ஒண்ணுமே இல்ல. பாரு, நோய் மற்றும் பீடை தாக்கத்தில் இருந்து பயிர்களை பாதுகாக்கலாம், இது பாயிண்ட். இதுக்கு என்ன விளக்கம் எழுதுவ? பாதுகாக்கப்பட்ட மனைகளில் பயிர்களை செய்வதனால் நோய் பீடைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பை இலகுவாக கண்காணிக்கும் மற்றும் பராமரிப்பது இலகுவாதலால் என்ன செய்ய முடியும்? இலகுவா நாங்க என்ன செய்யலாம்? நோய்ப்பீடை தாக்கத்தில் இருந்து என்ன செய்யலாம்? பயிர்களை பாதுகாக்கலாம். அப்ப நீ அதைத்தான் எழுத போற. அவன் அதை தான் சொல்றான் பாரு. ஆளுகை மனை மறைப்பிட்டு இருப்பதனால் நோய்ப்பீடைகள் உள்நுழைவது குறைக்கப்பட்டிருப்பதுடன் தொடர்ச்சியாக கண்காணிப்பதன் மூலம் கட்டுப்படுத்துவது இலகு. இவ்வளவுதான் விஷயம். இப்படி கட்டுப்படுத்துவது இலகுவினால்தான் நோய் மற்றும் பீடை தாக்கத்திலிருந்து நீ பயிர்களை பாதுகாக்கலாம். அடுத்தது, போக காலத்தில் மட்டுமின்றி போகம் அல்லாத காலத்திலும் நீ பயிற்சிகை செய்ய முடியும்னாலதான் என்ன செய்யலாம்? என்ன பாயிண்ட் எழுதியிருக்க? என்ன பாயிண்ட் எழுதியிருக்க? போக காலத்தில் மட்டுமன்றி போகம் அல்லாத காலத்திலுமா பயிற்சிகை செய்ய முடியும்னாலதான் எங்களுக்கு என்னது பாயிண்ட் என்ன கொடுத்திருக்க? வருடம் பூராவும் எங்களுக்கு வருடம் பூராவும் எங்களுக்கு பயிற்சிகையை மேற்கொள்ளலாம். அதை யோசிச்சுட்டு எழுதிப்பாரு. விளங்குதா? உண்மையாவே நான் உனக்கு அதை தான் சொல்றேன். நீ எஸ்ஏ பிராக்டிஸ் எடுக்கணும்னா எப்படி பிராக்டிஸ் எடுக்கணும்னா, ஒரு பாடத்தை எடுத்து அந்த பாடத்துல மினிமம் 10 எஸ்ஏ ஒன்னு எடு. மினிமம் சொல்றேன், மினிமம் 10 எஸ்ஏ ஒன்னு செலக்ட் பண்ணி எடு. அந்த செலக்ட் பண்ற எஸ்ஏ பத்தியா இருந்தா பாஸ் பேப்பர்ல இல்லாததை தெரிவு செய் முடிஞ்சா. அப்படி தெரிவு செஞ்சு எடுத்தீங்கன்னா நீ தெரிவு செஞ்சு எடுக்கிற எஸ்ஏ கொஸ்டின் உனக்கு கட்டாயம் பத்தியா இருந்தா எக்ஸாம்ல வரும். ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? அப்ப நீ கேட்கலாம், சார் ஒருவேளை பாஸ் பேப்பர்ல வந்துருச்சுன்னா சார் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீ தான் எழுதுவியே, ஏன்னா பாஸ் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தானே போற நீ. அவ பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வியில உன்னால எழுத முடியாதா? பாயிண்ட்ஸ் இது ஞாபகம் இருக்காதா?
கடைசி நீ எக்ஸாமுக்கு போறதுக்கு 2 நாள் 3 நாளுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? தனியா எஸ்ஏய மட்டும், நீ உதாரணத்துக்கு சொல்ற எஸ்ஏய மட்டும் நீ வாசிச்சுட்டு போ. நான் செஞ்ச ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்றேன். உனக்கு எப்படியும் உனக்கு எக்ஸாம் பிஎஸ்டில பார்ட் 1 நடந்த பிறகு ஒரு நாள் கேப் விட்டு தான் நீ என்ன செய்யும் கேட்டா பார்ட் 2 நடக்கும். உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா? பார்ட் 1 வந்து முடிஞ்ச பிறகு, வந்து முடிஞ்சோனே இருக்குதானே, நல்லா தூக்கம்னு தூங்கிட்டு சரியா எலும்பிட்டு முதலாக செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? 2015 இருந்து 2024 வரைக்கும் உள்ள எஸ்ஏ கேள்வி, ஸ்ட்ரக்சர்லாம் தேவையில்ல, எஸ்ஏ கேள்வி மட்டும் வாசி, சும்மா வாசி. நான் உனக்கு சொல்றேன் தானே, விளங்குதோ விளங்கலையோ சும்மா வாசி சொல்றேன், சும்மா வாசி. அந்த டைம் சும்மா வாசி போதும். அது உனக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது உனக்கு நீ எக்ஸாம் போற நேரம் உனக்கு விளங்கும். அவ்வளவு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். அதான் சொல்றேன். எனக்கு போற நேரம் பார்த்தியா இருந்துச்சுன்னா சிலபஸ் முடிக்கவே இல்லை எங்கட சார் நான் படிக்கும் போது 2018 எனக்கு அவ்வளவுத்துக்கு ஹெல்ப்பா இருந்துச்சு. ஏன்னு கேட்டா அந்த எஸ்ஏ வாசிச்சுட்டு போனதுடாமா, நீ நம்ப மாட்டேன். எனக்கு 2015 16 17 இந்த 3 வருஷம் எஸ்ஏ மட்டும் நான் வாசிச்சுட்டு போனேன். அந்த வாசிச்சது அப்படியே எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. அந்த பேப்பர் பாக்குற நேரம் ஆட இது எனக்கு எழுத முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்துருச்சு. அந்த தைரியத்தை கொடுத்தோன்னே நான் அங்க எழுதின பாயிண்ட் 8 பாயிண்ட் தான் எழுதினேன். விளங்க சார் 9 எஸ்ஏ தான் எழுதினேன். என்னால 9 எஸ்ஏ மட்டும் தான் எழுத முடிஞ்சிச்சு. 10வது எஸ்ஏக்கு மட்டும் நான் பாயிண்ட்ஸை மட்டும் தான் நான் எழுதிட்டு வந்தேன். விளங்குதா? ஆனா உண்மையாவே நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா திருப்தியா வந்தேன் வெளியில. விளங்குதா? ஏன்னா நான் அந்த டைம் எக்ஸாம் செய்யும் போது மனநிலை எனக்கு அப்படி இருந்துச்சு. ஆனா நான் ஒண்ணு யோசிச்சது அதுதான், முடிஞ்ச அளவு எஃபர்ட்டை கொடுப்பேன்னா வாரது வரட்டும், பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அதுதான் நானும் உனக்கு சொல்றேன். விளங்குதா? பயப்படாத. நீ பயந்தீனாமா நீ படிச்சது எல்லாம் மறந்து போயிடும். இதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்றது. இது உனக்கு இன்னொரு வேளை உனக்கு இன்னொரு 2 3 மாசத்துக்கு பிறகு வர்ற எக்ஸாம்ல பத்தியா இருந்த இதே கேள்வி வரும்போது இந்த 10 பாயிண்ட்ல உனக்கு 3 பாயிண்ட் சார் சொல்லி கொடுத்தாரு எனக்கு ஞாபகம் வராத உனக்கு? ஞாபகம் வரும், உனக்கு கட்டாயம் வரும். விளங்குதா? சோ அதனால நீ அதை பத்தி யோசிக்காத, பயப்படாத. அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்ல முடியும். புரியுதா உனக்கு நான் சொல்றது? பயப்படாத. எவ்வளவு தூரத்துக்கு நீ பயப்படாம இருக்கிறியோ அவ்வளவு தூரத்துக்கு நீ கூலா ஹேண்டில் பண்ணலாம் இந்த கேள்விகள் எல்லாத்தையும். புரியுதா? சரி, நீ அதை யோசிக்காத. ஃபைனல் செமினார்ல நான் இன்னும் சொல்லுவேன், எஸ்ஏக்கான கெஸ்ஸிங்ஸ் கொஞ்சம் சொல்லுவேன் நான். ஏன்னா இத்தனை வருஷம் வந்த பாஸ் பேப்பர்ஸை வச்சுக்கிட்டு நான் சொல்லுவேன் ஒரு கெஸ்ஸிங்ஸ் கொஞ்சம், இது வந்திருக்கு, இது வரல, ஸோ இதை கொஞ்சம் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவேன். அப்படி சொல்லும் போது நீங்க அதையும் சேர்த்து பார்த்துட்டு போ. இல்லைங்கதா? சரி, ஓகேயா? சரி, ஓகே. ஸோ இதோட முடிப்போம். ஓகேயா? இதோட முடிப்போம். ஓகே. ஸோ மிச்சம் நாங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது 2 2 தான். 2 3 கேள்வி தான் பார்க்க இருக்கு நாங்க இன்னும். ஓகேயா? ஸோ இதை நெக்ஸ்ட் வீக்கோட இந்த 2023ஆம் ஆண்டு இதை முடிச்சிருவோம். ஓகேயா? சரி. ஸோ இதுல என்ன விஷயம் தெரியுமா? இன்னைக்கு இந்த மாடல் பேப்பர் இது இருக்கு தானே, மாடல் பேப்பர் கிளாஸ்ல சரியா எக்ஸாம் ஒன்று ரெடி பண்ணிருக்கு, ஆன்லைன் எக்ஸாம் உண்டு. சரியா? ஜஸ்ட் மினிட் அப்படியே இரு. சரி, கொஞ்சம் இரு, அப்படியே இரு, கொஞ்சம் இரு, ஜஸ்ட் மினிட் அப்படியே இருங்க. எக்ஸாம் ஒன்று ரெடி பண்ணிருந்துச்சு, நான் சொன்னேன் ஏற்கனவே. இந்த எக்ஸாமை செய்ய வைக்க தான் நான் யோசிச்சேன். பார்ப்போம். ஓகே. ஸோ ஒரு பாஸ் பேப்பர்ஸ் கேள்வியை வச்சுக்கிட்டு, ஓகேயா, பாஸ் பேப்பர்ஸ் கேள்வி இதை வச்சுட்டு ஒரு எக்ஸாம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் உனக்கு. ஓகேயா? எம்சிக்யூஸ் மட்டும்தான். ஸோ மொத்தம் அதில் 25 கேள்வி இருக்கும். ஓகேயா? ஸோ சிம்பிளான எக்ஸாம் தான், நீ டக்குன்னு செஞ்சிடலாம். ஓகேயா?
சரிதானே? ஸோ அந்த எக்ஸாம்ஸ் நான் உனக்கு இதாக்கி அனுப்பி விடுறேன் உனக்கு. சரிதானே? இன்னைக்கு அந்த டைம்ல பத்தியா இருந்தா அந்த எக்ஸாமை செய். ஓகே. ஸோ இது ஏற்கனவே நான் 2024க்கு செஞ்சது ஒன்று தான் இது. ஓகேயா? ஸோ சிம்பிளானது தான் எக்ஸாம்ஸ். ஸோ அப்போ செய். ஓகே. பாஸ் பேப்பர் கேள்விகளில் வர கேள்விகளையும் அது கொஞ்சம் தொகுத்து எடுத்திருக்கு. ஓகே. ஸோ இதை அனுப்பி விடுறேன். நான் இன்னைக்கு மாடல் பேப்பர் கிளாஸ் டைம்ல பத்தியா இருந்துச்சுன்னா அதை செய். ஓகே. சரி, 2 எக்ஸாம். ஓகே, 2 எக்ஸாம் நடக்கும். ஓகே. சரி. ஸோ ஓகே. சார் ரெண்டும் எம்சிக்யூவா? ஓ, 2 எம்சிக்யூ தான். ஆன்லைன்ல எம்சிக்யூ தான் செய்ய முடியும். ஓகே. சரி, நான் அதை அனுப்பி விடுறேன். அதை செய் கட்டாயம். ஓகே, இப்பவே அனுப்பி விடுறேன். அதை ட்ரை பண்ணு. இதை பார்க்காத, என்னைக்கு பேப்பரை இது பார்க்காத, என்ன சொல்றது, நோட்ஸை பார்க்காம செய். ஓகேயா? சும்மா நோட்ஸை பார்த்து செஞ்சு அது வேலை இல்லை. ஓகே, நோட்ஸை பார்க்காம செய். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸ். ஓகேயா? இப்போ வரைக்கும் 10 எக்ஸாம்ஸ் மாதிரி ரெடி ஆயிருக்கு நான் சொன்னேன் தானே. அந்த 10 எக்ஸாமும் சின்ன சின்ன கேள்விகள் தான், பெருசான கேள்விகள் இல்லை. இன்னும் எம்சிக்யூல பெரிய கேள்விகள் இன்னும் அது இப்பதான் கொடுத்துருக்கேன் நான் செட் பண்ணி. ஸோ அவங்க ரெடி பண்ணி தந்த பிறகு செய்வோம். இது வரைக்கும் நடக்கிற எக்ஸாம்ஸ் சும்மா செஞ்சு பார்த்துக்கோங்க. சரிதானே? இது ஏற்கனவே செஞ்சிருப்பீங்க நீங்க, எதுக்கும் செஞ்சுக்கோங்க. ஓகே. சரி, நான் ரெடி பண்ணிட்டு அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. ஓகே. சரி, ஓகே, தேங்க்யூ.